இந்த நன்னாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்நாளில் நம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நிகழ்ச்சியை விழாவாக கொண்டாடி இந்த விழா கோலத்திலே எல்லோரும் நினைவு கூறவும் எல்லோருக்கும் எங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் நீர் ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த நல்ல தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி எங்களெல்லாம் வழிநடத்துகின்ற மேன்மைமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய பணியையும் அவருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்தரும். பல இயக்கங்களை ஒன்றாக இணைத்து, அதாவது ஆன்ம இயக்கம், அரசியல் இயக்கம், பொருளாதார இயக்கம், சமூக இயக்கம் ஆகிய இத்தனை அங்கங்களையும் ஒன்றாக இணைத்து செயல்படுகின்ற ஒரே ஒரு இயக்கம் தமிழகத்தில் இருக்கிறதென்றால் அதுதான் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருளாளர்கள், பண்பாளர்கள், அரசியல் தலைவர்கள், எங்களோடு தோள் கொடுத்து உழைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களையும் இன்று சிறப்பான முறையிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி பேராயர் அவர்களே. தாம் தகஜம் தத்தகஜம் தஜம் தஜம் தத்ததீம் ததீம் தகததீம் ததீம் தஜம் ததீம் ததா தத்தகிட தகஜம் ததீம் ததா தகதகிட தத்தித்தகதீனதும் தகததிங்கிணதும் முழு முதல் இறைவா வாழ்த்துகிறோம், முழு முதல் இறைவா வாழ்த்துகிறோம், உந்தன் மலரடி பணிந்து வணங்குகிறோம், உந்தன் மலரடி பணிந்து வணங்குகிறோம், முழு முதல் இறைவா வாழ்த்துகிறோம். விவிலியத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை அறிவிக்கின்ற போது வானதூதர் அவர்கள் இடையர்களுக்கு முதலிலே தோன்றி அச்செய்தியை அறிவித்தார். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களிடக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்கின்ற மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மானிடத்தின் மனிதநேயத்தை முன்மொழிய, மக்களிடையே அன்பையும் சமாதானத்தையும் நல்லுறவையும் ஒருங்கிணைப்பையும் உறவுகளை வளர்த்தெடுக்கின்ற முயற்சியை ஏற்படுத்தும் விழாவாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இறைவனின் செல்ல குழந்தைகளான மாற்றுத்திறனாளிகள் மாணவ செல்வங்களோடு இந்த விழாவை முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் கொண்டாட தொடங்குகின்றோம். எல்லை குறித்து, நாள் குறித்து, நாடு குறித்து, இந்த நாளுக்குள் நாங்கள் விரட்டப்படுவோம் என்று கொஞ்சமும் பயமில்லாமல் பேட்டி கொடுப்போருக்கும் இந்த கூட்டம் வலிமை மிக்க கூட்டம், ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற கூட்டம் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக அப்படி நாம் இணைந்து பாடப்போகும் போர் பரணிக்கு தலைமையேற்க தான் இங்கே தளபதியை தலைமை ஏற்க வைத்துள்ளோம். ஒற்றுமையை விரும்புகின்ற அனைத்து சமய சமுதாய சமூக மக்களும் அவருக்கு பின்னால் அணிவகுப்போம். அந்த அணிவகுப்பு இந்த இடத்திலிருந்து சற்றே தூரத்தில் உள்ள கோட்டைக்கு அவரை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உறுதி சொல்லும் விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது.
பாசமிகு பாலகனே ஆசி கூற வந்தவனே ருசி சமலான என்னை ராசியாகி நின்றவனே இயேசு என்னும் பெயரை தாங்கி பேசும் தெய்வமானவனே இயேசு என்னும் பெயரை தாங்கி பேசும் தெய்வமானவனே காசு பணம் இல்லாமலே மீட்பை தந்தவரே காசு பணம் இல்லாமலே மீட்பை தந்தவரே ஆரிரோ 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 பேரழகு பெருமகனே வீரமிகு மன்னவனே பாவம் போக்க வந்தவனே கண்ணே கண்ணுறங்கு கண்ணே கண்ணுறங்கு. மதமாற்ற தடை சட்டம் வந்தது. நம்முடைய ஞாபக சக்தி மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலங்களை வெகு விரைவாக மறந்து விடுகிறோம். அந்த மதமாற்ற தடை சட்டம் வந்தது போது நேரத்திலேதான் பல்வேறு பேராயர்கள், கிறிஸ்தவ திருச்சபைகள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் அணிதிரண்டு ஒரு பெரும் கூட்டமாக நம்முடைய எக்மோரிலே இருக்கின்ற ஜார்ஜ் கதீட்ரலிலே நாம் சேர்ந்தோம். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்தது. நான் தலைவர் கலைஞரை போய் அழைத்தேன். இதை போன்ற ஒரு நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே உங்களை தவிர எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு யார் இருக்கிறார் என்று கேட்டவுடனே எல்லா விதமான அரசியல் தடைகளை உதறி அவர்களே அந்த இடத்திற்கு நேராக வந்து நானே இந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்பேன் என்று அறிவித்த அந்த நாட்களை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு பிறகுதான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தார். பெரிய ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்தவுடனே இந்த சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர் அதிகாரம் கேட்கவில்லை, முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. கேட்பதெல்லாம் வாழ்வதற்கான உரிமைகளை தாருங்கள் என்று சொன்னபோது சிறுபான்மையருக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தார். கிறிஸ்துமஸ் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு உணர்வு தான். எங்களுக்கு நெருக்கமானவரை பார்க்கிறோம். நாங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று மனமாற விரும்பியவரை பார்க்கிறோம். இது ஆங்கிலத்திலே சொல்வார்கள், people will remember you not for what you have done but how you have made them to feel. நீ என்ன செய்தாய் என்பதற்காக மக்கள் உன்னை நன்றியோடு நினைக்க மாட்டார்கள், அவர்களை நீ எப்படி நடத்தினாய் என்பதற்காகத்தான் உன்னை வாழ்க்கை முழுவதும் நினைப்பார்கள் என்று சொன்னார். அதுபோல தளபதி அவர்களே, நீங்களும் கலைஞர் அவர்களும் எங்களை அப்படி அன்போடு பாசத்தோடு நிறைவோடு நடத்தி இருக்கிறீர்கள். அந்த உணர்வுகளை நாங்கள் என்றும் நெஞ்சிலே தாங்கி இருப்போம். நல்ல நாட்கள் வெகு தூரத்திலே இல்லை. இது ஏழைகளுடைய திருவிழா, எளியவர்களுடைய திருவிழா, சமூகத்திலே வாய்ப்பிழந்தவர்களுடைய திருவிழா, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுடைய திருவிழா, அதிகாரத்திலே இடமில்லாதவர்களுடைய திருவிழா. அந்த திருவிழாவிலே நீங்கள் வந்து எங்களோடு இருப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing this sleighing song tonight. Oh! Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh! Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. தொடர்ந்து நம் மத்தியிலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜஹாரியுல்லா அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த நாட்டிற்கு பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கின்றார்கள். அதே போன்று கிறிஸ்தவ சமூகம் இந்திய நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு கல்வியிலே இந்த நாடு முன்னேறுவதற்கும், அதே போன்று சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு கிறிஸ்தவ சமூகம் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் நிச்சயமாக எந்த இந்தியனாலும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இறை தூதராக, இறைவனுடைய அற்புத படைப்பாக
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து என்று அழைக்கக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்டனுடைய தாயார் மேரி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். திருக்குரானிலே மரியம் என்ற பெயரிலே ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. அவர்கள் மிக சிறப்பாக இறைவனுடைய அருளாக எப்படி பிறந்தார்கள் என்பதை வர்ணிக்கக்கூடிய அத்தியாயமாக சூரத்துல் மரியம் அத்தியாயத்தினுடைய திருக்குரானுடைய 19வது அத்தியாயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு இறை தூதராக ஈசா நபி நீங்கள் சொல்லக்கூடிய இயேசு திகழ்ந்தார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய நீங்கள் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே கிறிஸ்தவ மக்கள், இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள், தமிழகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லா வளமும் அருளும் பெற்று சிறப்பான முறையிலே வாழ்வதற்கு நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நிச்சயமாக தமிழகத்திலே சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நல்வாழ்வை, அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய முன்னேற்றத்தை எந்நேரமும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்று எதிர்க்கட்சியாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஆளுங்கட்சியாக ஆவதற்கும் இந்த நேரத்திலே பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இங்கே குடிலை தளபதி அவர்கள் திறந்து வைப்பார்கள். இந்த நிகழ்வின் மிக முக்கியமான மையப்பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். This is Christmas season, so there isn't any reason we can't dance the Christmas polka. Hear sleigh bells ringing, everybody singing, dancing the Christmas polka. Christmas trees and holly make everyone so jolly, and love just fills the air. It's a wonderful world for a boy and a girl while dancing the Christmas polka. A Merry Christmas polka. Let's dance, let's dance, let's dance. Everyone's so happy. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது மகிழ்ச்சிக்குரிய விழா மட்டுமல்ல, ஒரு நிகழ்ச்சிக்குரிய விழாவாகவும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக அப்படிப்பட்ட இந்த விழாவிலே உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை எடுத்துச் சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு உரையாற்றிய அனிஃபா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆக இது தொடர வேண்டும் என்ற தன்னுடைய உணர்வை அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆக முறையாக எப்பொழுதோ ஒன்று சேர்ந்திருந்தால் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஆக இதை மனதிலே வைத்துக்கொண்டு மத்தியிலே உடனடியாக ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு உறுதியெடுக்கக்கூடிய விழாவாக இந்த விழா பயன்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்றைக்கும் பாதுகாவல் அரணாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நான் தொடர்ந்து பல நேரங்களில் அடிக்கடி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை
இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2006 2011 வரையில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5வது முறையாக ஆட்சி நடத்திய நேரத்தில் அப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சித்து பேசுகிற போது அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு. என்ன என்று கேட்டால், இப்போது நடக்கக்கூடிய கலைஞர் தலைமை நடைபெறக்கூடிய திமுக ஆட்சி இது மைனாரிட்டி ஆட்சி என்று அடிக்கடி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்துச் சொல்வது வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகிற போது முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் அமைதியாக எழுந்து, ஆமாம், நீங்கள் சொல்வதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம், மைனாரிட்டிகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி, அதனால்தான் இது மைனாரிட்டி ஆட்சி என்று அன்றைக்கு பெருமையோடு எடுத்துச் சொன்னார்கள். ஆக எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்லுங்கள் என்று சொன்னால், ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், பதவிகளில் இருந்தாலும் பதவிகள் இல்லாத அந்த சூழ்நிலையை பெற்றிருந்தாலும், என்றைக்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த விழாவை நம்முடைய இனிகோ அவர்கள் அரசியல் நோக்கத்தோடு நடத்துகிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆக அந்த அரசியல் நோக்கத்தோடு இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் வந்துடவில்லை. இது அரசியலுக்காக அல்ல, ஒரு அன்புக்காக, ஒரு பாச உணர்வோடு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் இந்த விழாவை கொண்டாடுகிற போது அதை தொடர்ந்து வழங்கக்கூடிய அந்த நிலையையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால், எல்லா வகைகளிலும் எப்படி உங்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் உரிமை இருக்கிறதோ அதே போல எனக்கும் எல்லா வகைகளிலும் உரிமை இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், நான் முதலில் பள்ளிக்கூடத்தில் சேருகிற போது என்னை சேர்த்த பள்ளி எந்த பள்ளி என்று சொன்னால், கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறித்துவ அமைப்பை சார்ந்தவர் நடத்தக்கூடிய மாண்டிசரி கிறிஸ்டின் பள்ளி. அதிலே தான் 1வதிலிருந்து, ஏன் பேபி கிளாஸிலிருந்து, அப்போதெல்லாம் எல்கேஜி யூகேஜி கிடையாது, பேபி கிளாஸ் என்று சொல்லுவார்கள். அந்த பேபி கிளாஸிலிருந்து 1வது 2வது 3வது 4வது 5வது வரையில் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பள்ளியிலே தான் படித்தேன். அதற்கு பிறகு என்னை மட்டுமல்ல, என்னுடைய சகோதரி செல்வி அவர்களையும் சேர்த்து சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சர்ச் பார்க் கான்வென்ட், அது இப்பொழுது பெண்கள் தான் படிக்க முடியும், ஆனால் அப்பொழுது இருபாலரும் படிக்கக்கூடிய பள்ளியாக, ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம். ஆக அந்த பள்ளிகளை சேர்க்க வேண்டும் என்று மறைந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தார்கள், என்னையும் என்னுடைய தங்கை செல்வியையும் அந்த பள்ளிகளை சேர்ப்பதற்கு. அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றார்கள். ஏனென்றால் அப்பொழுது உயர்ந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பள்ளி விளங்கியது. அங்கே இடம் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இப்பொழுது நிறைய பள்ளிகள், பல பள்ளிகள் வந்து விட்டது, அது வேறு. ஆக அந்த பள்ளியில் எப்படியும் சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்று கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி சேர்க்கிற நேரத்தில் அந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் முரசொலி மாறன் அவர்களை அழைத்து, உங்கள் வீட்டு பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து கொள்ளுகிறோம், ஆனால் ஸ்டாலின் என்று பெயர் இருக்கிறது, அது இப்பொழுது சர்ச்சைக்குரிய பெயராக மாறி இருக்கிறது, ரஷ்ய நாட்டிலே ஸ்டாலினுடைய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எனவே அந்த பெயரை மாத்திரம் கொஞ்சம் நீங்கள் மாற்றினால் நாங்கள் உடனடியாக சேர்த்து கொள்ளுகிறோம் என்று அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னப்போ, நம்முடைய முரசொலி மாறன் அவர்கள் கூட கொஞ்சம் யோசித்து நம்முடைய தலைவர் கலைஞரிடத்தில் வந்து கேட்டார்கள். உடனே கலைஞர் அவர்கள் சொன்னது,
நான் பள்ளிக்கூடத்தை மாற்றினாலும் மாற்றுவேனே தவிர என்னுடைய மகனுடைய பெயரை மாற்ற மாட்டேன் என்று அன்றைக்கு சொன்னார். ஆக ஸ்டாலின் என்பதும் ஒரு வேலை ஒரு ஒப்பிட்டு பார்த்தால் அதுவும் கிறிஸ்டின் பேர் தான். அதற்கு பிறகு அந்த பள்ளியிலே எனக்கு இடம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு என்னை கொண்டு போய் எங்கே சேர்த்தார்கள் என்று சொன்னால், சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஆரிங்டன் சாலையில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் காலேஜ் ஹைஸ்கூல். பாருங்கள், அப்பவும் கிறிஸ்டின் காலேஜ் ஹைஸ்கூலில் தான் போய் என்னை சேர்த்திருக்கிறார்கள். அங்கேவே சேர்க்கிற போது கூட அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும். அங்கே ஏற்கனவே என்னுடைய சகோதரர்கள் அங்கே தான் படித்து கொண்டிருக்கிறார்கள். முத்து அங்கே தான் படிக்கிறார், அழகிரி அங்கே தான் படிக்கிறார். ஆக அங்கே கொண்டு போய் சேர்க்கிற போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு மார்க் எனக்கு குறைந்து விட்டது. அதனால் சேர்க்க முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் அது. அப்போது மத்தியாஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் ஹெட் மாஸ்டராக இருந்தார். ஆக திட்டவட்டமாக மறுத்து விட்டார்கள். அப்போது சென்னை மாநகரத்தினுடைய மேயர் குசேலர் அவர்கள், அவரும் கிறிஸ்டின் தான். அப்பொழுதெல்லாம் மேயர் என்று சொன்னால் ஓராண்டு காலம், இப்போ 5 வருஷம். அப்போல்லாம் மேயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவர்லேட்டு கார் இருக்கும், ஒரு கப்பல் போல் ஒரு கார், ஒரு பெரிய அங்கி, ஒரு 100 பவுண்ட் செயின், முன்னாலே ஒரு ஆள் செங்கோலை பிடிச்சிக்கிட்டு போகணும். அப்போல்லாம் மேயருக்கு அவ்வளவு மவுசு இருந்துச்சு, அந்த மரியாதை கொடுக்கப்படும். அப்பொழுது நம்முடைய முரசொலி மாறன் அவர்கள் எனக்கு கிறிஸ்டின் காலேஜ் உயர்நிலைப் பள்ளியில் இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக மேயர் குசேலரை பிடிச்சு அவருடைய காரிலேயே ஏற்றிக்கொண்டு முரசொலி மாறன் அவர்கள், நான் மேயர், அவரும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கார் வருது. அந்த காரில் அந்த சர்ச் பார்க்க அந்த கிறிஸ்டின் காலேஜ் ஹைஸ்கூலில் காரெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் மேயருடைய கார்னு உள்ளே விட்டாங்க. ஹெட்மாஸ்டர் ரூம் வரைக்கும் போய் நிற்கிது கார், ஏன்னா மேயருடைய கார். மேயர் வர்றாரு. அதற்கு பிறகு மேயர் அந்த ஹெட்மாஸ்டரை பார்த்து பரிந்துரை பண்ணி எனக்கு எப்படி இடம் கொடுத்து அங்கே இடம் கொடுத்தார். ஆக இடம் இல்லை என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு மேயர் எனக்கு பரிந்துரை செஞ்சு இடம் கிடைச்சிது. ஆனால் அதே பள்ளிக்கு நான் மேயராக பொறுப்பேற்று அங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வந்துட்டேன். நான் அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். எதற்காக இதையெல்லாம் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால், இந்த விழாவிலே பங்கேற்பதற்கு எல்லா வகையிலும் எனக்கு தகுதி இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் இந்த விழாவிலே நான் பங்கேற்க வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னார்கள் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன சாதனைகள் இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, கிறிஸ்துவர் பெருமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். அதில் 1-2 மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கும் வேலைவாய்ப்புகளில் இடம்பெறுவதற்கும் மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்தவர்களில் முதல் தலைமுறைகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்துச்சு. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை மாற்றி அனைத்து தலைமுறையினருக்கும் இடஒதுக்கீடு சலுகையை வழங்கிய ஆட்சி தான் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி. அதேபோல் 1989 மாநில அளவில் சிறுபான்மை நல வாரியம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1999 சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருவாக்கப்பட்டுச்சு. அதேபோல் தமிழறிஞராக விளங்கிய வீரமாமுனிவர் அவருடைய பிறந்த நாள் 2009 ஆண்டிலிருந்து ஒரு அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது. திராவிட மொழி நூலினுடைய தந்தை ராபர்ட் கால்டுவெல்ஸ் வாழ்ந்த இடையான்குடி இல்லத்தை மணி மண்டபமாக மாற்றி காட்டிய ஆட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தான். அதேபோல் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வாழ்ந்த பகுதி, அந்த தெருவினுடைய பெயருக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தபோது உடனடியாக அதையும் நிறைவேற்றி தந்த ஆட்சி தான் கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி. ஆக கிறித்துவ மக்களுக்கு சோதனைகள் வருகிற போதெல்லாம் முதல் குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக கழகமாக திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. மதமாற்ற தடை சட்டத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். அந்த சட்டம் வந்த நேரத்தில் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள்
அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்த பெருமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குத்தான் உண்டு, கலைஞருக்குத்தான் உண்டு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக இப்படிப்பட்ட இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஏழை மக்களுக்கு இன்றைக்கு பல வகைகளில் துணை நிற்கக்கூடிய வகையில் இந்த விழா நடைபெறுகிறது என்று சொன்னாலும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு, இந்த இந்திய திருநாட்டிற்கு ஒரு நல் ஆட்சியை உருவாக்கி தரக்கூடிய வகையில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல நிலையை உருவாக்கி தருவதற்கு உறுதியெடுக்கக்கூடிய விழாவாக இந்த விழாவை கருதிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நேற்று உங்களோடு இருந்தோம், இன்றைக்கு உங்களோடு இருக்கிறோம், நாளைக்கு நிச்சயமாக உங்களோடு தான் இருப்போம் என்ற அந்த உறுதியை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.